குரோம்பேட்டையில் நடைபெற்ற இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் அதிகரிக்கப்பட்டு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது என நிறுவனர் ரமேஷ் பாபுஜி குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் நிறுவனரும் தேசிய தலைவருமான ரமேஷ் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணி நிறுவனர் சந்திரகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய நிறுவனர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில், இந்து சுவாமியான ஐயப்பனை இழிவாக பாடிய இசைவாணியை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பல்வேறு கருத்துக்கள் கூறி 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் இந்து திராவிட மக்கள் கட்சி மாநில மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமோடு கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில், பல்லாவரத்தில் குடிநீரால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்தனர். அவர்களுக்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உட்பட 9 தீர்மானங்கள் எனவும், ஆந்திர மாநிலத்தில் வைப் வாரியத்தை நீக்கியதை போல் தமிழக அரசு வைப் வாரியத்தை நீக்க வேண்டும், இந்து கடவுளான ஐயப்பனை இழிவாக பாடிய இசைவாணியை கைது செய்ய கோரி வள்ளுவர் கோட்டத்தில் வருகின்ற 12ஆம் தேதி இந்து திராவிட மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். உயர்ந்துள்ளது. இந்த மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும். அடிப்படையாக 2 மாதத்திற்கு ஒரு தடவை கணக்கு எடுக்கின்றனர். இதனால் ஒரு 200 மீட்டர் இருந்தால் அதற்கு ஒரு பதிவு, 500 மின்கட்டணம் மீட்டர் இருந்தால் அதற்கு ஒரு பதிவு. ஆனால் 2 மாதங்கள் வைக்கின்ற காரணத்தினால் 500 600 மீட்டர் வருவதனால் குறைந்தது ஒவ்வொரு குடும்பத்தினரும் 7000 8000 கட்டக்கூடிய நிலை வருகிறது. அவர்களுடைய ஏழை குடும்பத்தினருடைய வாழ்வாதாரத்தை காக்க மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும். 1 மாதத்திலே கணக்கு எடுத்து மின்கட்டணத்தை கட்டுவதற்கான ஆவணத்தை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று இங்கே வலியுறுத்துகிறோம். வங்கதேசத்திலே இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகின்றனர். இந்துக்களுடைய ஆலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்திய அரசு இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்திலே வங்கதேசத்திலே பாதிக்கப்பட இந்துக்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. அதற்காக எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி கண்டனத்தை தெரிவிக்கிறோம். தமிழக அரசு புதிய கல்வி 2020 கொள்கையை தமிழகத்திலே அமல்படுத்த உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த அரசிற்கு கோரிக்கை வைக்கிறோம். மட்டுமல்லாமல் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம். விரைவில் சட்டமன்ற தேர்தலுக்கு அனைவரையும் தயார்படுத்துவதற்கான கூட்டமாக இது இருந்தது. கடந்த தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் அவர்களுக்கு சில தொகுதியிலே வேலை செய்தோம். தற்போது நடக்கக்கூடிய தேர்தலிலே இந்து திராவிட மக்கள் கட்சியினர் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து தேர்தலிலே இந்து திராவிட மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுவோம். எங்களை போன்ற இந்து இயக்க தலைவர்களெல்லாம் ஆதரவுகளை திரட்டி போட்டியிடுவது என்று முடிவெடுத்துள்ளோம். அதற்கு எங்களுடைய இந்து திராவிட மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் உழைக்க தயாராக உள்ளனர் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவிலே இந்த ஐயப்ப பக்தர்கள் இந்த கார்த்திகை மாதம் பிறந்து விட்டாலே பல கோடி பேர், உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும்னா பல கோடி பேர், தமிழகத்தில் கோடி மக்களுக்கு மேல் தான் ஐயப்ப பக்தர்கள் கடவுளை வணங்குகின்றனர். ஐயப்ப பக்தர் மாலை அணிந்து இந்த கோயிலுக்கு செல்கின்றனர். ஆனால் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இசைவாணி என்ற ஒரு பெண்மணி ஐயப்பனை இழிவாக பேசி ஐயப்பன் கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் தாடி வைத்த கிழவனுக்கு பேத்தி, நாங்கள் தீட்டாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு செல்வோம் என்று ஐயப்பனுடைய சக்தியை, ஐயப்பனுடைய எங்களுடைய இந்து மத கடவுளை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாள். அவளை கண்டித்து கைது செய்ய கோரி நாங்கள் வள்ளுவர் கோட்டத்திலே 12/12 வியாழக்கிழமை என்று ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.